வணக்கம். வளன் டாக்ஸுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தேர்தல் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லா சேனலும் ஆல்மோஸ்ட் அலசி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஏதோ சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற உண்மையை நான் சொல்லிக்கிறேன். மற்றவங்க சொல்லாத விஷயத்தெல்லாம் நான் பெருசாக சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதில் நுட்பமான சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 4 முனை போட்டியை நடந்து முடிஞ்சிருக்கு. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தாவேக தலைவர் விஜய், நாம் தமிழர் சீமான், இந்த 4 முனை போட்டியாக இருந்தாலும் கூட சீமானே ஜெயிப்பாரா? நான் கடைசியிலேருந்து வரேன். சீமானே ஃபஸ்ட்டு ஜெயிப்பாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது சீமான் ஜெயிக்கிறதுலையே கொஞ்சம் இழுபறி இருக்குது. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்குதா, சீமான் ஜெயிக்கிறாரா, தாவேகா பிரபு ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறதுலே கொஞ்சம் இழுபறி இருக்குது. அப்போ 4 முனை போட்டியிலேருந்து ஒரு முனையை கட் பண்ணிடலாம். நாம் தமிழரை கட் பண்ணிட்டா 3 முனை போட்டி கம்பல்சரி இருக்குது. நான் ஏன் இதில் 3 முனை போட்டி கம்பல்சரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஓவராலாக கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஆல்மோஸ்ட் 5-6 பேரோ வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் தாவேகா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் அந்த டிபேட்டுக்குள்ளெல்லாம் போகல. ஆனால் பெரும்பாலும் அதிமுக பின்தங்குது, திமுக ஆட்சியை கைப்பற்றுது அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் தான் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்க்கும் பொழுது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 145லேருந்து 160 இடங்கள் வரை வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 50 முதல் 65 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சியாக மீண்டும் தொடர்கிறது அப்படிங்கிற முடிவுகளை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் தாவேகா பற்றி அவங்க எப்படி பெரும்பாலும் கணிச்சிருந்தாங்க அப்படின்னா 14 முதல் 24 தொகுதிகள் வரை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நான் முற்றிலும் முரண்படுறேன். இதில் தமிழக வெற்றி கழக இதுலையா, அதிமுகவுடைய இதுலையா, அல்லது திமுக ஜெயிக்கும்னு சொன்னதுலையா அப்படின்னு கேட்டால் 3லேயுமே நான் முற்றிலும் முரண்பட்டு நான் நிற்கிறேன். வலன்டாக்ஸ் இந்த டி கோடுக்காக நான் டோட்டலாகவே இந்த கருத்து கணிப்புலேருந்து முரண்பட்டு தான் நிற்கிறேன். இதில் ஓவராலாக யார் ஜெயிப்பா அப்படின்னு நான் கடைசியாக சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஆனால் இதில் நான் விஜய்கிட்ட சீமான் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். சீமானே நாம் தமிழர்லேருந்து ஜெயிப்பாரா அப்படிங்கிறது காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருக்குது. சீமான் ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு போராளி தோத்துடக்கூடாது. அந்த போராளிக்கிட்ட கருத்தியல் சார்ந்த, கருத்து முரண் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் சீமான் ஒரு போராளி. அப்படிப்பட்ட ஒரு போராளி தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியான ஒரு அந்தஸ்தில் ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் மாதிரியான ஒரு கேட்டகரியில் கம்பல்சரி சீமான் தேவை. காரைக்குடி மக்களுக்கு சீமான் தேவை. அதனால் சீமான் ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, சீமானை விட்டுடலாம். சீமானை நாம் தமிழர் தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி. 3 முனை போட்டியில் நான் விஜய்கிட்டேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் சென்னை பெரம்பூரில் ஜெயிச்சிருவாருன்னு கேட்டால் எஸ், ஜெயிச்சிருவார். எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மினிமம் நான் சொல்கிறேன் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் கம்பல்சரி ஜெயிப்பார். விஜய் எவ்வளோ பெரிய ஸ்டார். கிட்டத்தட்ட தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகுது, அல்லது 2வது எதிர்கட்சியாக வரப்போகுது, அடுத்த சிஎம் விஜய் தான் அப்படிலாம் சொல்கிறீங்களே. ஆனால் கிட்டத்தட்ட வெறும் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால் மினிமம் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிப்பார். ஓகே, மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் நீங்கள் 15,000, 20,000, 50,000 கூட நீங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் மினிமம் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் சென்னை பெரம்பூரில் விஜய் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைகிறார். சரி, விஜயே 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அப்படின்னா உதயநிதி, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் மு.க. ஸ்டாலினுக்கே நேரடியாக வந்துடுறேன். மு.க. ஸ்டாலினும் அதே கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் குளத்தூர் தொகுதியில் ஜெயிப்பார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெறும் 10,000 ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிப்பார் அப்படின்னு மினிமமாக நான் சொல்கிறேன். மு.க. ஸ்டாலினும் சென்னை குளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 5,000 முதல் 10,000, 15,000 இந்த ரேஞ்சில் தான் ஆவரேஜாக 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் மினிமம் ஜெயிப்பார். உதயநிதி மினிமமாக குறைந்தபட்சம் 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, எடப்பாடியில் வந்து எடப்பாடி பழனிசாமி டான். அதனால் நான் சொல்கிறேன், மினிமம் குறைந்தபட்சம் 90,000
80,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துக்கு மேலே எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிப்பதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் அவர் தான் டான். ஓகே, ரைட். சரி, விஜயை பற்றி சென்னை பெரம்பூரில் சொல்லிட்டேன். திருச்சி கிழக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் மேக்ஸிமம் விஜய் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறாங்க, ஒரு பக்கம் இல்லை இனிக்கோ இறுதிராஜ் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாருடைய கணிப்பிலிருந்து கொஞ்சம் முரண்பட்டு தான் நிற்கிறேன். விஜய்க்கும் இனிக்கோ இறுதிராஜ் திமுகவுக்கும் இழுபறி அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் அந்த இடத்துல நான் கெஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் விஜய் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது திமுக வேட்பாளர் இனிக்கோ இறுதிராஜ் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் 500 ஓட்டு 1000 ஓட்டு அதிகபட்சம் 3000 ஓட்டுக்குள்ளே தான் யாருடைய வெற்றியுமே அந்த இடத்துல நிர்ணயம் செய்யப்படும், தீர்மானிக்கப்படும் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்ல தோணுது. ஸோ சென்னை பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பது உறுதி. ஆனால் திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் இழுபறி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். விஜய் தோற்பார் அப்படின்னு நான் சொல்லலை, இனிக்கோ இறுதிராஜ் ஜெயிப்பாருன்னு நான் சொல்லலை. இனிக்கோ இறுதிராஜுக்கும் விஜய்க்கும் திருச்சி கிழக்கில் இழுபறி இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகே, விஜய் பற்றி நம்ம இந்த இது போதும். ஓவராலாக தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றோம் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் கணித்த பிரகாரம் 1 முதல் 3 தொகுதிகள் வரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு தொகுதி கம்பல்சரி சென்னை பெரம்பூரில் விஜய் ஜெயிக்கிறாரு. 1 முதல் 3 தொகுதிகள் வரை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இன்னும் அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதிகபட்சமாக 4 தொகுதிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லையே, திமுக சார்ந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுக தான் ஜெயிக்குன்னு சொன்னேன். நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்து தாவேக்கா 14 இடம் 28 இடம்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, இல்லை, அதில் தான் நான் முரண்பட்டு தான் நினைக்கிறேன். மினிமம் 3 தொகுதிகள், மேக்ஸிமம் 4 தொகுதிகளில் தான் தாவேக்கா ஜெயிக்கும். அப்படின்னா தாவேக்கா ஆட்சியை கைப்பற்றாதா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை. அப்போ எதிர்கட்சியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சியாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் ஒரு மேஜிக் தாவேக்கா அந்த இடத்துல பண்ணும். அந்த மேஜிக் ஏன் பண்ணுது, ஏன் நடக்குது போகுது அப்படின்னா, எல்லா யங்ஸ்டர்ஸுமே எல்லா கட்சிகளும் பார்ட்டிகளும் யோசிச்சது என்னென்னா, மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் வந்து தாவேக்கா தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. நான் அந்த இடத்துல தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், இல்லை எஸ்ஐஆர் பெருசாக ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எஸ்ஐஆர்னால் காப்பாற்றப்பட்ட பெரும்பாலான ஓட்டர்ஸ் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓகே, கரெக்ட். ஆனால் தாவேக்கா பெருசாக ஜெயிக்காதுங்கிறீங்க. 3 தொகுதி 4 தொகுதி தான் ஜெயிக்குன்னு சொல்கிறீங்க. எதிர்கட்சியாக வராதுன்னு சொல்கிறீங்க, ஆளுங்கட்சியாக வராதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு மேஜிக், ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய தொகுதிகளில் தாவேக்கா 2வது இடம் பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அரசியல் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால், அரசியல் அறிவு இருக்கான்னு கேட்குறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஆனால் அரசியல் சார்ந்து இப்போ சயின்ஸில் அவன் ஸ்ட்ராங்கு, வரலாறு ரீதியாக புள்ளியியல் ரீதியாக மேக்ஸில் அவன் ஸ்ட்ராங்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் மக்களுக்கு யார் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. உக்ரைனில் ஜெலன்ஸ்கியை அவர் ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எல்லார் மனசுக்குள்ளேயும் விஜய் மாதிரி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளே போனார். அவர் அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகராக இருக்கும் பொழுது. அதனால அவர் தேர்தலில் போட்டிக்கிட்டு ஈஸியாக ஜெயிச்சார். இன்றைக்கி உக்ரைனோட நிலைமை என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த டிபேட்டுக்குள்ளே போகலை. ஆனால் விஜய் இந்த இடத்துல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மாதிரி தான் எல்லார் வீட்டுக்குள்ளும் போயிருக்காரு, எல்லார் மனங்களுக்குள்ளேயும் எல்லார் மனசுக்குள்ளேயும் குடியிருக்கார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விஜய் அங்கே என்னவா இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் ஒரு ஹீரோவாக மனசுக்குள்ளே போயிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் விஜய்க்கு ஓட்டு போட்டதை விட, விஜய்க்கு நல்லா கேட்டுக்கங்க, விஜய்க்கு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டதை விட பெண்கள் ஓட்டு போட்டது எக்கச்சக்கம் அதிகம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 35% மேலே பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. எந்த கேட்டகரியில் விஜயை பெண்கள் சூஸ் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் நான் ஆரம்பத்தில் கேட்டேன், பொலிட்டிக்கல் நாலேஜ், அரசியல் சார்ந்த அறிவு, அரசியல் சார்ந்த தெளிவு எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் விஜய் எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லா மனங்களுக்குள்ளேயும் போயிட்டாரு. அந்த அடிப்படையில் பெரும்பாலான பெண்கள் விஜய்க்கு இந்த முறையை வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு 35% பெண்கள் குறிப்பிட்டு ஓவராலாக பார்க்கும் பொழுது
எப்படி அல்லது 30% மேலே எப்படி எந்த கேட்டகரியில் பெண்கள் விஜய் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விஜயை ஒரு நடிகராக பார்த்தாங்க, விஜயை ஒரு என்டர்டெய்னராக பார்த்தாங்க. விஜய் தன்னை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஹீரோ, தன்னை காப்பாற்ற ஒரு தலைவன் வருவான் அப்படின்னு கனவு காணுவோம்ல நம்ம. பகல் கனவோ நைட்டு தூங்கும்போதோ வாட்டவர் ஏதோ ஒரு கனவு. மேக்சிமம் பெண்களுடைய கனவுல விஜய் கொடி கட்டு பறக்கிறாரு. அந்த அந்த கனவு, அந்த கொடி தான் பெண்களை விஜய்க்கு வாக்களிக்க வச்சிருக்கு. அந்த வகையில் தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகளில், அதாவது அதிமுகவும் திமுகவும் நேரடியாக மோதாத நிறைய தொகுதிகளில் தாவேகா 2வது இடம் பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். 2வது இடம் பிடிக்கும் ஆனால் ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட சரி, 2வது இடத்துக்கும் முதல் இடத்துக்கும் எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் கூட ரொம்ப சொற்பம் தான். 300 ஓட்டுலேருந்து அது தொடங்கும். அதாவது தாவேகா 2வது இடமாக இருந்தாலும் ஜெயிப்பதற்கு வெறும் 300 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000, அதிகபட்சம் 3000, 5000க்குள்ள சுருங்கிடும். அவ்வளோதான். வெறும் 300 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டுக்குள்ளே தான் தாவேகா 2வது இடத்துக்கு அல்லது தாவேகாவோட வெற்றி முதல் இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு வரப்போகிறது அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, ஒன்று. இன்னொன்று, திமுக அதிமுகவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சீமான் ஒரு தொகுதி இழுபறி அப்படின்னு சொல்லிட்டேன். சீமான் மட்டும். தாவேகா விஜய் பெரம்பூர் சொல்லிட்டேன், திருச்சி இழுபறின்னு சொல்லிட்டேன். தாவேகா மேக்ஸிமம் 3 தொகுதிகளில் ஜெயிப்பதற்கு அல்லது மினிமம் 3 தொகுதி, மேக்ஸிமம் 4 தொகுதி சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் இல்லாமல் கணிக்கவே முடியாத கிட்டத்தட்ட 30+ தொகுதிகள் இருக்குது. அதில் திமுக வருமா, அதிமுக வருமா, தாவேகா வருமானு சொல்லவே முடியலை. அவ்வளோ தூரம் அந்த அளவுக்கு இருக்குது. சரி, இந்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரலாம். இப்போ நான் அடுத்த அதிமுகவுக்கு போகிறேன். அதிமுக கம்பல்சரி கடந்த முறை 3% ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஆட்சியை இழந்தது. ஆனால் தொகுதிகள் எண்ணிக்கையில் வந்து திமுக லீடிங். எப்படி லீடிங்னா, நிறைய தொகுதிகளை 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவோட திமுக மெஜாரிட்டியாக வாங்கி ஜெயிச்சது. அவ்வளோதான். திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஓட்டு வித்தியாசமே 1000 2000 அப்படி தான் இருந்துச்சு. ஓவராலாக கால்குலேட் பண்ணும்பொழுது திமுக வாங்கிய ஓட்டுகள் அதிமுக விட கூடுதலாக 3% தான் இருந்துச்சு. அந்த வகையில் இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது யார் ஜெயித்தாலும் குறைந்தபட்சம் 1.5% ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பார்கள். அது அதிமுக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சரி, குறைந்தபட்சம் 1.5%, மேக்சிமம் எத்தனை சதவீத ஓட்டுகள் அப்படின்னா 1.5% முதல் 3% வரைக்கு தான். அதே பழைய வித்தியாசம் அல்லது 2.5% அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1.5% முதல் 2.5% வரைக்கும் தான் ஜெயிப்பது திமுகவாக இருந்தாலும் அல்லது அதிமுகவாக இருந்தாலும் அப்படி அவ்வளோதான் இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 தொகுதிகளை நான் 30+ தொகுதிகளை கணிக்கவே முடியலை. அந்த இடத்துல தாவேகா 2வது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதிமுக 2வது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, திமுக 2வது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த இடத்துல கெஸ் பண்ணவே முடியலை. அப்போ ஓவராலாக அதிமுக எத்தனை தொகுதிகள் தான் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, போன முறை ஜெயிச்சதை விட நிச்சயமாக ஒரு 10 தொகுதிகள் அல்லது 20 தொகுதிகள் கூடுதலாக வாங்குவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 80 தொகுதிகளில் நீங்கள் வேணால் பதிவு பண்ணி எழுதி கூட வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத 80 தொகுதிகளை அதிமுக கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க. 30 தொகுதிகளை கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 30 தொகுதிகளை யார் வேணாலும் வரலாம். அது தாவேகாவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். அப்போ திமுக தான் ஜெயிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கள சூழல், கள யதார்த்தம் அல்லது கூட்டணி எண்ணிக்கையோட பலம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது திமுக அந்த 1.5% ஓட்டு வித்தியாசத்தில், அந்த நூல் அளவு வித்தியாசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மார்ஜினில் வந்து திமுக ஜெயிக்குதோ அப்படின்னு தோணுது. சரி, திமுக எத்தனை ஓட்டு வாங்கி எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்று ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன் பெரும்பான்மைக்கு 118 119 தேவையில்ல, கரெக்டாக 120 வாங்கி திமுக மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. அப்போ
திமுக 120 தொகுதியிலையும் சூப்பராக வின் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் நோ, இல்லவே இல்லை. திமுக 120 தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அந்த 120 தொகுதியில் பெரும்பாலான தொகுதிகளுடைய வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணிங்கன்னா சேம் அதே தான். 300 ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக ஜெயிச்சிருக்கும். 500 ஓட்டு வித்தியாசத்தில் அந்த தொகுதியில் வேட்பாளர் ஜெயிச்சிருப்பார். 1000, 2000, 3000, 5000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளே பெரும்பாலான திமுக வேட்பாளர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த எண்ணிக்கையை தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் தான் அந்த இடத்துல பெருசாக ரோல் ப்ளே பண்ணுறார். அதான் சொன்னேன், இழுபறியே 30 தொகுதிகள் அப்படின்னா, விஜய் ஓட்டு பிரிக்கக்கூடிய தொகுதிகள் இருக்குல்ல, அது எல்லாமே கரெக்டாக அதிமுக ஓட் பேங்கை அடி வாங்குதோ அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் விகடனில் ஒரு விஷயம் படிச்சிருந்தேன். ஒருவேளை விஜய் இந்த தேர்தலில் போட்டியிடலாட்டி விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டுகள் யாருக்கு போயிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு இது கேள்வி கேட்டிருந்தாங்க. மேக்சிமம் 30% மக்கள் வந்து நாம் தமிழருக்கு, சீமானுக்கு ஓட்டு போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஓட் பேங்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 8% சீமான் வச்சுருந்தார். கிட்டத்தட்ட 10%, 15% அளவுக்கு அல்லது 14% அளவுக்கு சீமானுடைய ஓட் பேங்க் இந்த முறை வந்திருக்கணும். ஆனால் விஜய் அதை தடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல தோணுது. திமுகவுடைய எதிர்ப்பாளை பூரா அதிமுகவுக்கு தானே காலங்காலமாக வரும். ஆனால் இந்த முறை விஜய்க்கு போகுது. அப்போ அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அதிமுகவுக்கு போடுறாங்க. ஆனால் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு தாவிக்காவுக்கு போகிறதுனால திமுக கூட்டணி எண்ணிக்கையில் அவங்க செஞ்ச நிறைய திட்டங்கள் அடிப்படையில் ரொம்ப மார்ஜினில் வெறும் 35 மார்க் எடுத்து மார்ஜினில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. 34 மார்க் வாங்கினா ஃபெயிலு, 35 மார்க்கில் மார்ஜினில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி மார்ஜினில் திமுக 120 தொகுதியில் ஜெயிச்சிடறாங்க. அதான் சொல்லிட்டேனே, மு.க. ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் வெறும் 3000 ஓட்டு வித்தியாசம், 4000, 5000 ஓட்டு வித்தியாசம்லாம் ஜெயிப்பார். உதயநிதி ஸ்டாலின் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். ஆனால் எடப்பாடி 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். இந்த இடம் தான் நுட்பமாக நான் சொல்லணும்னு நினச்சது. இப்போ சரி, ஓகே, இது இந்த திமுக வெறும் 300 ஓட்டு வித்தியாசத்தில் 500, 1000, 1500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்களே, இது ஏன் அதிமுகவுக்கு சாதகமாக மாறக்கூடாது, ஏன் சாதகமாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் திமுகவுக்கு சொன்னது ஒருவேளை அது அப்படியே அதிமுகவுக்கும் நடக்கலாம். யார் ஜெயித்தாலும் வெறும் 1.5% ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும்தான் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. பாமக ஓவராலாக ஒரு சில தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்புகள் இருக்குது. விசிகா கிட்டத்தட்ட 4 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். செந்தில் பாலாஜி, குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர் தொகுதியில் ஜெயிச்சிடறாரு. சரி, சென்னை வந்து திமுகவோட கோட்டையாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், சென்னை திமுக கோட்டையில் வந்து இந்த முறை ஓட்டை விழுகிறது. ஆல்மோஸ்ட்டு விஜய் உள்ளே வந்துட்டார், இன்னொரு மாற்று சக்தியாக அல்லது இன்னொரு வேட்பாளராக உள்ளே வந்துட்டார். அதிமுக ராயபுரத்தில் ஜெயக்குமார், ஆர்கே நகரில் வந்து மரிய வில்சன் தாவேக்காவா, ஏன்னா ஆர்கே நகர் தொகுதி அதிமுகவோட கோட்டை. அதனால் மரிய வில்சன் தாவேக்காவா, டிவிகேவா, அதிமுகவான்னு ஒரு இழுபறியெல்லாம் இருக்குது. ஸோ சில இடங்களில் சென்னை கோட்டைக்குள்ளேயும் ஓட்டையை போட்டுட்டு அதிமுகலாம் உள்ளே வராங்க. சரி, அதிமுகவோட கோட்டையாக இருக்குல்ல, கொங்கு மண்டலம், அங்கே என்னன்னு பார்த்தா அங்கேயும் ஓட்டை விழுந்திருக்கு. அங்கே வந்து விஜய் பிரிக்கக்கூடிய நிறைய ஓட்டுகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி வேறு எந்தெந்த ஜோன்லலாம் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை சென்னை மண்டலம் சொல்லிட்டேன், கொங்கு மண்டலம் சொல்லிட்டேன். இதை தாண்டி மண்டல வாரியாக பார்க்கும் பொழுது தெற்கு மண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை விட இந்த முறை 10% வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 81.11% வாக்குகள் பதிவாயிருக்கு. தெற்கு மண்டலத்தில் வந்து மதுரை மாவட்டம் வருது. மதுரை மாவட்டம் எப்போதுமே கணிக்க முடியாது, முன்ன பின்ன இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் இருக்குது. இது மிக்சடாக தான் இருக்கும். ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது திமுக அதிமுக சமபலத்தோடு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக தான் இருக்குது. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அது சாதகமான சூழல் தான் வடக்கு மண்டலம் எப்போவுமே இருக்குது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம், வாணியம்பாடி தொகுதி, குடியாத்தம், வேலூர்,
இந்த மாதிரி ஊர்லலாம் வந்து திமுக சாதகமான சூழல் அதிகமாக இருக்குது. மத்திய மண்டலத்திலையுமே வந்து கிட்டத்தட்ட 84.66% வாக்குகள் பதிவாயிருக்கு. கடந்த முறையை விட 7% வாக்குகள் இந்த முறை கூடுதலாக பதிவாயிருக்கு. கடந்த முறை திமுக வந்து அங்கே வெற்றி கொடி நாட்டினாங்க. கிட்டத்தட்ட திருச்சி, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, சீர்காழி, அறந்தாங்கி, தஞ்சாவூர் இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் வந்து மத்திய மண்டலத்தில் வருது. மத்திய மண்டலத்தில் இந்த முறை அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தது ஒரு கூடுதல் பலமாக இருந்தாலும் திமுக இன்னும் கூடுதல் செல்வாக்கு அந்த இடத்துல செலுத்துமோ அப்படின்னு இருக்கு. என்னுடைய சொந்த தொகுதியான பேராவூரணி தொகுதிகளை கூட திமுகவா அதிமுகவா அப்படின்னு கெஸ் பண்ண முடியாமல், கணிக்க முடியாமல் ஒரு இழுபறியில் தான் இருக்குது. ஸோ இப்படியான விஷயங்கள் தான் இந்த தேர்தல் இருக்குது. யார் ஜெயித்தாலும், திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் 1.5%லேருந்து 2.5% ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும்தான் ஓவராலாக ஓட் பேங்க் வாங்கி அவங்களால ஜெயிப்பாங்க. ஆனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது 1.5% ஓட்டு வித்தியாசம் கொஞ்சம் கூடுதலாக வாங்கி பார்டர் மார்க்கில் 35 மார்க்கில் திமுக கிட்டத்தட்ட 120 தொகுதியில் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஓவராலாக கணிக்க முடியுது. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்கள். நான் சொல்கிறது நடக்குதா அல்லது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இன்னும் 2-3 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.